குறைஞ்சபட்சம் ஒரு 90 டேஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கன்சீவ் ஆயிருக்குன்னு வெளில சொல்லாதீங்க. ஆனால் இப்போ வந்து பிரெக்னன்சி அந்த ரிப்போர்ட் எடுத்தோடனே அது இன்ஸ்டாகிராமில் வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. போட ஆரம்பித்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து உண்மையிலே குழந்தை வந்து ஒரு பெரிய செல்வம் தான். அதுக்கு அந்த செல்வத்துக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது. ஆனால் அது போடுறப்போ என்ன ஆகும்னா 5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, 4 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, 8 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க பார்க்குறப்போ அது அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலத்தையும், ஒரு பெரிய நம்ம எதுவும் பாவம் செஞ்சுட்டோமோ, நம்மளுக்கு இந்த கொடுப்பனை இல்லையா அப்படின்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்து அது டவுன் ஆக்குது. அதே மாதிரி இந்த இந்த வீடியோ போகிறவங்களும் நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து கொண்டாட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் தெரியப்படுத்தி கொண்டாடுறது நல்லது. அது நீங்கள் பொதுவெளியில் போடுறப்போ 100 பேர் பார்க்குறாங்கன்னா, அதில் ஒரு 30% வந்து கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கலக்கத்தையும், ஒரு ஏக்கத்தையும் கொடுக்கும். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆகிடாதீங்க. இன்னைக்கு கர்மா எந்த வழியிலனாலும் வருங்கம்மா. சோஷியல் மீடியா மூலயமாவும் நீங்கள் ஒளி மற்றும் ஒளி மூலயமா தான் அந்த பிரபஞ்சம் செயல்படுது. நம்ம ஒரு ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போகிறப்போ முருகரோட வாசகம் வருது. கலங்காதே மகனே உன்னை நான் காப்பாற்றுவேன். அப்போ எப்படி அது உங்களுக்கு சிங்க் ஆகுதோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். அதே மாதிரி வேலை இல்லைன்றது வந்து ஒரு பெரிய ஏக்கமாக கருதுகிறாங்க. நீங்கள் முருகரை கேட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிருன்றதை உணர மாட்டுறாங்க. முருகர் எனக்கு வேலை கொடுக்கல, முருகர் குழந்தை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க தவிர, முருகர் நம்ம கூட இருக்கார், முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா முருக பக்தர்களும் வந்துட்டாலே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியும்.